வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள் திரையில். இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், அஇஅதிமுகவை சாதியால் பிரிக்கும் முயற்சி நடக்கிறது. அஇஅதிமுகவினர் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அஇஅதிமுக சகோதரர்களே, அஇஅதிமுகவிற்குள் பிளவை உண்டாக்கிட முயற்சிக்கும் ஆரிய சக்திகளிடம் எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை அவர் கொடுத்திருக்கிறார். எந்த இடத்தில் இந்த அறிக்கை ஏன் இப்பொழுது கொடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் அவர்களுக்கு வந்திருக்கிறது, அவ்வாறான முயற்சிகள் நடைபெறுகிறது என்பதை எந்த அடிப்படை ஆதாரங்களுடன் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாஜக இதுபோன்ற முயற்சிகள் ஈடுபடுகிறது என்று புறத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு ஏற்கனவே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று பதிலளித்து அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இதில் சாதிய கண்ணோட்டத்தோடு கூடிய ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பது என்பது என்ன அடிப்படை ஆதாரங்களில்? இனி அஇஅதிமுகவினுடைய எதிர்காலம் அடுத்தடுத்த கட்டத்தில் என்னவாக நகரப்போகிறது? இதுபோன்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவை தொடர்ந்து இதுவே இன்றைய விவாதப் பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம். 4 ஆளுமைகள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவரும் விடுதலை பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியருமான திரு களி பூங்குன்றன் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். வழக்கறிஞர் பாரதிய விகாஸ் சக்தியின் சார்பில் திரு ராமமூர்த்தி அவர்கள் இணைகிறார். அவசியம் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். அஇஅதிமுகவின் சார்பில் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் தராசி திரு ஷியாம் அவர்கள். 4 பேருக்கும் என்னுடைய வணக்கம். விமர்சனங்களை முன்வைத்திருப்பதால் நான் களி பூங்குன்றன் உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பொழுது இந்த டோனில் ஒரு விமர்சனம் ஏன் எழ வேண்டும், அதற்கான அவசியமும் தேவையும் என்ன? இன்னமும் சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவர் மீதான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த திராவிடர் கழகம் இப்போ என்ன டோனில் விமர்சனத்தை வைக்கிறீங்களோ, ஆரிய சக்திகள் இந்த மாதிரியான டோனில் கூட அவர் மீதான விமர்சனங்களை வைத்த திராவிடர் கழகம் திடீரென்று ஒரு பாசம் அஇஅதிமுகவின் மீதும் செல்வி ஜெயலலிதாவின் மீதும் வந்திருக்கிறது. ஏன் திடீர் பாசம் என்று சொல்ல முடியாது. 1000 இருந்தாலும் அந்த கட்சியிலே அண்ணா இருக்கிறார், திராவிடம் இருக்கிறது. அதற்கு ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் இது. இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும், பத்திரிகைகள், தொலைக்காட்சி ஊடகங்கள் இவற்றில் வருகின்ற செய்திகளை நாம் கூர்மையாக கவனிக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அதற்கான ஒரு சூழல் இருப்பதை நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. அதற்கான காரண காரியங்கள் ஏராளம் இருக்கின்றன. திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையில் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஆதரித்த காலகட்டமும் உண்டு, எதிர்த்த காலகட்டமும் உண்டு. அவர் 69% இடஒதுக்கீட்டை திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த அந்த கருத்தின் அடிப்படையிலே அவரே சட்ட முன் வடிவை தயார் செய்து கொடுத்து அதனை நிறைவேற்றி 9வது அட்டவணையிலும் பாதுகாப்பு செய்து கொடுத்த நிலையில் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை கூட திராவிடர் கழகம் கொடுத்திருக்கிறது. ஆகவே எதிர்த்த காலகட்டமும் உண்டு, ஆதரித்த காலகட்டமும் உண்டு. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நடைபெறுகின்ற சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நெருக்கடியை, பலகீனத்தை பயன்படுத்தி இங்கே கால் ஊன்றலாம் என்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, முதலமைச்சர்கள் பல பேர் முதலமைச்சராக இருந்தபொழுது உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள். அண்ணா இருந்திருக்கிறார், எம்ஜிஆர் இருந்திருக்கிறார். அந்த நேரத்திலெல்லாம் ஆளுநரோ மத்திய அரசோ தலையிட்டு அமைச்சர்கள் அழைத்து என்ன செய்ய போகின்றீர்கள், தலைமை செயலாளர்கள் அழைத்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கருத்து சொன்னதாக வரலாறு கிடையாது. அன்றைக்கு அது காங்கிரஸ் ஸ்டைலில் கேட்கணும் அப்படின்னு அந்த கேள்வி நான் சொல்கிறேங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதில் தலையிட்டு ஆட்சியினுடைய தலைமை செயலாளரை அழைப்பது, பின்னாலே அமைச்சர்களை சந்திப்பது, நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுவது, இவையெல்லாம் இதற்கு முன் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த நிலையிலே
குறிப்பாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள் பிரதமர் பார்த்து சென்றதற்கு பின்னால் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அது இன்று வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஐடியாலஜிக்கலாகவே நாங்கள் வந்து நேற்று அதை பற்றி 1 மணி நேரம் கேள்வி நேரம் விரிவாக விவாதித்தோம். ஐடியாலஜிக்கலாகவே வந்து அதிமுக எங்களோட நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்ன செய்தி. திரு பூங்குன்றன் அவர்களிடம் என்னுடைய கேள்வியே, பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை இதே மேடையில் வேறு சில அரசியல் விமர்சகர்கள் வைத்தார்கள். வைகோ போன்றவர்கள் வேறு சில சக்திகள் இதை முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு அவர் மறைமுகமாக யார் குறிப்பிடாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இது மாதிரியான காலகட்டங்களில் வருவது வாடிக்கையானதுதான், அது தவிர்க்க முடியாது. அதுக்கு அந்தந்த கட்சிகள் மறுப்பு சொல்வார்கள். ஆனால் ஆரிய சக்திகளிடம் எச்சரிக்கையாக இருப்பீர் அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்க பாரதிய ஜனதா கட்சியிடம் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு? எங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு பார்ப்பனியத்தை முன்வைக்கக்கூடிய, இந்துத்துவாய் முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது எங்களுடைய கண்ணோட்டம் எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலைகளே இன்றைக்கு இருக்கின்ற அந்த பார்ப்பனிய ஏடுகள், ஊடகங்கள் அதை பூதாகாரப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதிலே திடமான எண்ணம் இருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து கொஞ்ச நாட்களாக அவர்கள் என்னென்னலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது தான் சொல்கிறேன். நான் வெங்கையா நாயுடு அவர்கள் ஐடியாலஜிக்கலாகவே நாங்கள் ஒன்றா இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதற்கு சில நாட்களுக்கு முன்னால் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். போன அக்டோபர் 23ஆம் தேதி என்ன சொல்கிறாருன்னா, 1949 இருந்து பல அரசியல் மாற்றங்களை தமிழகம் சந்தித்து இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் நிகழ உள்ளது. அந்த நிகழ்வு ஏற்படும் பொழுது அதை பயன்படுத்தி ஆளும் திறனுள்ள கட்சியாக பாஜக மாற வேண்டும். அதற்கேற்ப இந்த மாற்றத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அம்மையார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1 மாதத்திற்கு பின்னால் இப்படி ஒரு திமுகவினுடைய மூத்த தலைவர் கூட மூத்த நிர்வாகிகள் ஒரு கருத்து அந்த செய்தி அது நான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை நான் சொல்கிறேன். அது வேறு இன்னொரு அதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் போது எச்சரிக்கை தான் சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்தில் அது திராவிட இயக்கமாகவும் அண்ணாவின் பெயரை கொண்டிருக்கிறதுனால தாய் கழகமான திராவிட கழகம் எச்சரிக்கை வேண்டியது எங்களுடைய கடமை. அஇஅதிமுகவிற்கும் தாய் கழகம் திராவிடர் கழகம் தாங்கிறது நீங்கள் முடிவோட சந்தேகம் இல்லை. சரி, கடந்த காலத்தில் சில அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு நாம ஐ திங்க் தரா ஷாம் போன்றவர்கள் அதை நினைவுற்றினால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விட நான் அதில் வரேன், திரு ராமூர்த்தி அவர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். இந்த விமர்சனங்களை குறிப்பாக இந்த ஆரிய திராவிட விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் அந்த திராவிடம் அப்படிங்கிற ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா கட்சியும் தேமுதிக வரைக்கும் திராவிடத்தை சேர்த்து தான் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள். அதில் அவர்களுக்குள் கோர் இஷ்யூவில் அவர்கள் சில விஷயங்களில் மாறுபட்டாலும், இறை நம்பிக்கை உள்ளிட்ட விஷயங்களில் மாறுபட்டாலும் அடிப்படையில் அவங்க திராவிடர்களாகத்தான் தங்களை சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள், அவர் தான் காட்டுகிறார்கள். இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து உதட்டசைவு மட்டும்தான் வீரமணியோடது, வாய்ஸ் திமுகவோடது அப்படிங்கிறதா நாங்கள் இதை நினைக்கிறோம். ஏன்னா இல்லை, இவர் வந்து ஏதோ அதிமுகவுக்கு ரொம்ப நெருக்கம். 2006க்கு அப்புறம் அது கிடையவே கிடையாது. 2006க்கு முன்னாடி வேணால் நிலைமை இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக, ஒரு தசாப்தமாக திக வந்து திமுகவுடனுடைய சேர்ந்து இரட்டைக்குழல் துப்பாக்கியாக தான் செயல்படுதுன்றது அவர்களுடைய மாநாட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே சொல்லுது. ஆகையால் நான் 2006க்கு அப்புறம் தான் சொல்லுவேன், 96லேருந்தே சொல்கிறேன். ஆக இது திகாவுடைய இந்த குரல் வந்து, ஏன்னா இந்த ஆட்சி வந்த உடனே கலைஞர் அவர்கள் இப்போ ஒரு உடல்நல குறைவாக இருக்கின்றார், அதனால் அவர் பற்றி சொல்கிறது சரியாக, திமுக தலைவர்கள் பொதுவாக சொல்கின்றன. இந்த ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் எங்களோட வந்துடுவாங்க, ஆட்சி மாற்றம் முறையாக ஏற்றுப்பட்டு உடனே பேசினது எல்லாமே இதே திமுக தலைவர்கள் தான். ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதமாக ஆளுங்கட்சி வந்து ஒன்றாகவே நிற்கின்றது. அதனால் நிச்சயமாக இதற்கான மிகப்பெரிய ஆதங்கம் வந்து திமுகவுக்கு தான் இருக்கின்றது. திமுகவுடைய வருத்தத்தை இவருடைய குரலாக வெளிப்படுத்துகின்றார் அப்படின்ற அளவில் தான் நான் இது பார்க்குறேன். அதற்கு மேலே இதற்கு எந்த விதமான முக்கியத்துவம் தர வேண்டாம் என்பது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். சார், திரு கோவை செல்வராஜ், அஇஅதிமுக ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறது. ஆப்வியஸ்லி தமிழகமே முதலமைச்சரை இழந்திருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய இந்த மாதிரியான விமர்சனங்கள் உள்ளபடியே கொஞ்சம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு முதலமைச்சர் இழந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் மீதான விமர்சனங்களாக தான் அதை எடுத்துக்க முடியும். கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்தாலும் விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயத்தலமாக இருக்கிறோம் எல்லாருமே. அஇஅதிமுகவில் இந்த மாதிரியான முயற்சிகள் நடைபெறுவதாக வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள், அதற்கு அஇஅதிமுகவிற்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகம், இன்னும் பிற இடதுசாரிகள் கூட நேற்று அருணும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதை சப்போர்ட் பண்ணி தான் பேசினார். அந்த மாதிரியான கருத்துக்கள், நாங்கள் கருத்து ரீதியாக முரண்பட்டிக்கிறோம், ஆனால் நீங்கள் வேறு யாருக்கும் இடம் கொடுத்துறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப டேரெக்டாக பிஜேபி தான் சொல்கிறாங்க. ஒருபடி மேலே போய் அவங்க அதை ஆரியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துகிறாங்க. அஇஅதிமுக இந்த விமர்சனங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறவான அரசியல் நகர்வுகளை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கவனிக்கிறீங்க நீங்கள்? அதை எங்களை பொறுத்தவரை
புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னும் நீண்ட காலம் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைவருடைய அந்த 1.5 கோடியுடைய தொண்டனுடைய எண்ணங்கள். எல்லாருடைய அது அம்மா மறைந்தது இயற்கையாக மறைந்திருக்கிறார்கள். அவர் மறைந்த பிறகு அவர்கள் விட்டு சென்ற பணிகளை அவர் எங்களுக்கு வகுத்து கொடுத்த எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களை தயார்படுத்திய விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை எந்த ஒரு சக்தியும் பிளவுபடுத்த முடியாது. அந்த அண்ணா திமுகவுடைய கோட்டையை தகர்ப்பது என்பது எந்த சக்தியும் இன்னும் உருவாகவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற ஒரே இயக்கம் எங்களுடைய இயக்கம் மட்டும்தான். எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை அம்மாவை நாங்கள் மற்ற கட்சிகளைப் போல தலைவர்களைப் போல நேசித்துவிட்டு தேவைப்படாத நேரங்களில் வேறு கட்சிக்கு செல்லுகின்ற கூட்டம் அல்ல இந்த கட்சி. இந்த கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு அம்மா அவர்கள் தெய்வம். அம்மா தெய்வமாக இருந்த தெய்வம் வாழ்ந்த வீடு எங்களுக்கு கோயில். அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து குடும்ப பாசத்தோடு அம்மா அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு பின்னாலும் மக்கள் செல்வாக்கோடு இருக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் அம்மா அவர்கள் காட்டிய பாதையில் நிச்சயம் செயல்படுவோம். எங்களுடைய 135 எம்எல்ஏக்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அமைச்சரும் ஒற்றுமையாக. நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் காட்டிய மறைந்த பொதுச் செயலாளர் காட்டிய வழியில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற டோனில் மட்டும் எடுத்துக்கிறதா, அல்லது திக தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதா? எங்களை பொறுத்தவரை எந்த விதமான எங்களுக்கு பயமும் இல்லை. காரணம் எங்களுடைய கட்டுப்பாடு என்பது நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கேட்கிறேன் திரு கோவிந்தராஜ், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, தைரியமா இருக்கிறீங்க, விழிப்புடன் இருக்கிறீங்கிறது உங்க தரப்பு. அதை நான் கேட்கறது வெளியில இருந்து இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்குது, இந்த மாதிரியான அதை மறுக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இது அவ்வாறு நடக்குது. இந்த மாதிரி யார் பேசினாலும் யார் செயல்பட்டாலும் எங்களை பற்றி யாராவது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் யாருக்கும் கைபாவனை அல்ல. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய லட்சியங்களை பீடுநடை போடுகிற இந்த இயக்கத்தை எந்த ஒரு சக்தியும் எங்களை ஆட்படுத்த முடியாது, அடிமைப்படுத்த முடியாது, உள்ளே பூத முடியாது. அந்த அளவுக்கு எங்களுடைய இயக்கம் வலுவாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். மற்றவர்கள் அவரவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ஒழிய எங்களை பொறுத்தவரை எந்த விதமான அச்சமும் இல்லை, பயமும் இல்லை. அப்படி யாராவது நினைத்தால் அவர் ஏமாற்றப்படுவார்கள் ஒழிய நாங்கள் ஏமாற மாட்டோம். ஒருவேளை நான் திருப்பி ஒரே ஒரு வாட்டி இந்த கேள்வி கேட்டேன் சாமத்தை நகர்ந்தேன், உங்களுக்கு அதில் ஒருவேளை சிரமம் இருந்தால் நீங்கள் தவிர்க்கலாம். யாராவது நினைத்தால் அப்படின்னு சொல்றீங்க, நான் யாராவது நினைக்கிறார்களா நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அது இந்த பத்திரிகை ஊடகங்கள் வருகிற செய்தியை பார்க்கின்ற பொழுது அப்படி நினைக்கிறாங்களோன்னு நினைக்க மாதிரி இருக்கு. ஆனால் அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு எங்கள் கட்சி இல்லை. திரு ஷாம், இந்த சூழ்நிலையை ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான தருணத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான கருத்துக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் திராவிடர் கழகம் தான் அவங்களுடைய தாய் கழகம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்காது. அதிலிருந்து திமுக, அதன் பிறகு அதிலிருந்து அஇஅதிமுக. அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சொல்லுகிறோம் அப்படிங்கிறார் அவர். இது சொல்ல வேண்டிய அவசியம் இப்பொழுது இருப்பதாக நீங்கள் முதல்ல நினைக்கிறீங்களா? அந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது நீங்கள் நம்புறீங்களா? வீரமணி அவர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர், அவர் மீது எல்லோருக்குமே மரியாதை உண்டு. நீங்கள் சொன்னது போல திராவிடர் இயக்கத்திலிருந்து தான் எல்லா கழகங்களும் இங்கே இருந்தது. தமிழகத்திலே அந்த திராவிட இயக்க உணர்வு என்பது வேரோடி இருக்கிற விஷயம். நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், இன்றைக்கு காலையிலே அவரது அறிக்கை வருகிறது, மாலையிலே பார்த்தால் அதிமுக தனது ஒற்றுமையை பகிரங்கப்படுத்துகிறது. அதாவது ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும், ஆனால் அந்த ஒற்றுமையை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரு இயக்கத்தின் கடமை. இன்றைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களது நினைவிடத்தில் இன்றைய முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள், திருமதி சசிகலா அவர்கள், அவர்களது குடும்பத்தினர் அனைவருமே ஒன்றாக ஒரே நேரத்திலே போய் அவர்கள் அங்கு நினைவாஞ்சலி செலுத்துகிறார்கள். இது போக அங்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை செய்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்களும் போயஸ் இல்லத்திற்கு போய் ஆலோசனை செய்கின்றார்கள். இதெல்லாம் மிகவும் வெளிப்படையாக நடக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தி சேர்த்துங்க, செங்கோட்டையன் மிக கடுமையாக ஒரு மறுப்பு, மிக கடுமையான ஒரு மறுப்பு வரும்போது உங்களது செய்தியிலும் அதை நான் பார்த்துவிட்டு தான் வந்தேன். ஆனால் வீரமணி அவர்கள் சொல்வது அந்த ஆரிய சக்தி என்பதை நாம் அப்படியே நேராக அந்த மொழிபெயர்ப்புக்குள் போக வேண்டாம். பாரதி கூட ஆரிய ராணி என்றுதான் இந்த தேசத்தை அவன் கூறுகிறான். ஆரியம் திராவிடம் என்பது சுதந்திரத்திற்கு முன்னாலே ஒரு 2 தத்துவங்களை சொல்லுகின்ற ஒரு சொற்றொடராகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பிரித்தாள நினைக்கின்ற அந்நிய சக்திகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடாதீர்கள் ஜாதியை சொல்லி.
எந்த ஒரு இயக்கத்திலும் உங்களுக்கு தெரியாது இல்லை செந்தில், ஜாதி என்பது நாம் தவிர்க்க முடியாது. வெளிப்படையாக முன்னாடி சொல்லாவிட்டாலும் அதுதான் ஒரு அண்டர் கரண்ட். Okay. ஜாதி அடிப்படையில் தான் நாம் வந்து எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கிறோம், எல்லாமே அப்படித்தான். ஒவ்வொரு இயக்கத்தை எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு இனத்தவர்களும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருப்பார்கள். அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தருவதற்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அமைச்சர்களை போடுவார்கள். அது போதவில்லை என்ற குரல்கள் எழும், அதற்கு சரி பண்ணுவார்கள். இப்படியே செய்து கொண்டு போவதுதான். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி, அந்த பிளவுகளை எல்லாம் தாண்டி விட்டது, வெகு நாட்களுக்கு முன்பே தாண்டி விட்டது. இது என்னதான் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் அங்கு வலிமையாக இருந்தாலும் கூட அதிமுகவை ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கான கட்சி என்று நாம் சொல்லிவிட முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அப்படி நாம் சொல்லிவிட முடியாது. ஆக ஜாதியின் பெயரை சொல்லி பிளவுபடுத்த முடியாது. அதுவும் குறிப்பாக அதிமுகவை பிளவுபடுத்த இந்த சூழலில் முடியாது. காரணம் என்னவென்றால், ஜெயலலிதா அவர்கள் மறைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வோடு அவர்கள் செயல்படுவார்கள் என்றால், இதில் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு என்பது அவர்கள் அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும். கொஞ்சம் ஒற்றுமை பிசையினால் கூட அவர்களால் வந்து அடுத்தாப்பில் வரவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க முடியாது. 4 ஆண்டுகள் மீதம் இருக்கின்றது. அடுத்தாற்போல் நமக்கு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இது போக பாரதிய ஜனதா அப்படி பிரித்தாள முயற்சிக்குமா என்று கேள்வி கேட்டால் அதுவும் நான் இல்லை என்று தான் சொல்வேன். அண்ணா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது முதலிலே போய் பார்த்து மத்திய அரசிடம் சொல்லி அவருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தது யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர். அவர் யார் என்றால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர். அப்போது இருந்த பிரதமரிடம் அவர் சொன்னார், மத்திய அரசு தான் அதை செய்ய முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது நாங்களெல்லாம் பத்திரிகையாளர்கள், வளரும் பத்திரிகையாளர்கள். அப்போது யார் அதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள் என்றால் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். ஏனென்றால் இன்று இருப்பது போன்று கூட வசதிகள் கிடையாது. ஒரு விமானத்தையே வந்து ஆம்புலன்ஸாக மாற்றி கொண்டு சென்றார்கள். ஆக மத்திய அரசு உதவி செய்வது என்பது ஒரு இக்கட்டான சூழலிலே மாநில அரசுக்கு செய்ய வேண்டியது அதன் கடமை, கண்டிப்பாக செய்வார்கள். அது போக அவர்கள் வந்து பார்ப்பது பேசுவது எல்லாமே சரிதான். ஆனாலும் பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு அரசியல் கட்சிக்கு சில எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் அது இந்திரா காந்தி இருந்த காலத்திலே, ராஜீவ் காந்தி இறந்த பிறகு முயற்சி செய்த அளவுக்கு கூட இப்போது முடியாது. அது அப்போது எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அப்போது இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். திரு ஷாம் அவர்களுக்கு அதில் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு. நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சைக்காக, அவர் உடல்நல குறைவு பாதிக்கப்பட்டு அவர் பலவீனமாக இருந்த நிலையில் சிகிச்சைக்கான ஏற்பாடுகளில் அன்றைய இந்திரா காந்தி அவர்கள் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்கும், அதே மாதிரி நீங்கள் அண்ணாவிற்கு அவர் திரு காமராஜர் அவர்கள் செய்தார் அப்படிங்கிறதுக்கும், ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு மறைவிற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்குமான வித்தியாசம் அப்படிங்கறத தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. இல்ல அதுல வித்தியாசம் நீங்க இது எய்ம்ஸ் மருத்துவர்கள் இங்கு வந்ததையோ அல்லது ஆளுநர் இங்கு வந்ததையோ, மத்திய அமைச்சர்கள் அவருடைய உடல்நலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றதையோ விமர்சனத்திற்குள்ளாக்கப்படவில்லை. மறைவிற்கு பிறகுதான் இந்த விமர்சனங்கள் வைக்க வேண்டிய தேவை வருகிறது அப்படிங்கிறது. இது வந்து அநேகமாக எல்லோருக்குமே இந்த தகவல் தெரிந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தது குறித்து புதுச்சேரியிலிருந்து ஒருவர் வந்து அவர் ஒரு RTI அப்ளிகேஷன் போடுகிறார். எய்ம்ஸ் மருத்துவமனையின் செயல் இயக்குனர் வந்து அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் நாங்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவர்களை அனுப்பினோம் என்று. ஏனென்றால் அவர்கள் மத்திய அரசு ஊழியர்கள். நாம் அவர்களுக்கு TADயை நாம் தர முடியாது, மத்திய அரசு தான் தர முடியும். ஆக இங்கிருந்து தான் வந்து அந்த ரிக்வெஸ்ட் போனதே தவிர மத்திய அரசு வந்து ஒரு ஒற்றர்களை போல எய்ம்ஸ் டாக்டர் நானும் அந்த மீன்ல சொல்ல, அந்த மாதிரியான மருத்துவ உதவிகளையோ அல்லது அமைச்சர்களுடைய வருகையோ நலம் விசாரிப்புகளையோ விமர்சனிக்கவில்லை அப்படின்னு சொல்ல வரேன். அதன் மறைவிற்கு பிறகு அவருடைய வாதங்கள், அவருடைய சில கருத்துக்களின் வெளிப்பாடாக நாங்கள் அந்த விமர்சனத்தை வைக்கிறோங்கிறது தான் கலிப்புங்கனுடைய வாதம். அவர் அது குறிப்பாக திரு நேற்று தான் பேசுகிறோம். வெங்கைநாடு அவர்கள் ஐடியாலஜிக்கலி நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து எங்களுக்கு இந்த ஐயப்பாடு எழுதுங்கிறார். கூடுதலாக ஒரு வாதத்தையும் எங்கிட்ட வச்சுட்டு நாங்கள் பூண்டுறேன். நடிகை கௌதமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கடிதம், அவர் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதம், சில வாரங்களுக்கு முன்பு, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை கௌதமி சந்திக்கிறார். இந்த இடத்துல கௌதமியினுடைய ஒரு கடிதம், இந்த மரணம் குறித்து அவர் எழுப்பக்கூடிய சில சந்தேகங்கள், இதை வெளிப்படுத்தணும், இது தெரியணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, இது 1+1 2 அப்படின்னு சந்தேகப்படுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதான் திராவிட கழகத்துடைய வாதம். திருமதி கௌதமி அவர்கள் வைத்த வாதம் மிக மிக தவறானது. இதை சொல்வதற்கான ஒரு உரிமை கூட அவருக்கு கிடையாது. ஏனென்றால் அவர் முதலில் தமிழ்நாட்டு அரசியலோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல, தமிழரே அல்ல. முதலிலே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ் இந்திய குடிமகனான ஆனாலும் அதாவது ஒரு வாட்ஸ்அப்பிலே, ஒரு ஃபேஸ்புக்கிலே வந்து எல்லோருமே ரைட்டர், எல்லோருமே பப்ளிஷர், எல்லோருமே பிராட்காஸ்டர், யார் வேண்டுமானாலும் எழுதலாம், சுதந்திரமான ஊடகம்.
அதுல இருக்கின்ற சந்தேகங்களை எல்லாம் தொகுத்து அவர் பிரதமருக்கு தனியாக கடிதமும் எழுதியிருக்கலாம். அது கூட அவரது தனிப்பட்ட விருப்பம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தனது திரைப்பிரபலத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அந்த கடிதத்தை பகிரங்கமாக்கி அதை ஒரு ஊடக செய்தியாக்குவது என்பது இந்த சூழ்நிலையிலே அவ்வளவு பொருத்தமாக இல்லை. வீரமணி அவர்கள் கேட்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது, அதில் ஒரு அக்கறை தொனிக்கிறது. நமது கலிப்பூங்கண்ணன் அவர்கள் சொன்னது போல 91-96 அந்த அளவுக்கு இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு செந்திலும் நானும் அதை அனுபவிக்கிறோம் என்றால் அது காரணம் ஒரு மூத்த உடவியலாளர் கௌதமி அவர் சொன்ன மாதிரி தான். பேசுறது எழுதுறது வீரமணியினுடைய எழுத்துக்கள், ஆனால் உதட்டு அசைந்தது வீரமணி, ஆனால் எழுதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாரு. நான் இந்த மாதிரி இதை எப்படி திருப்பி அந்த கேள்வி வைக்கிறேன். இல்ல கௌதமி எழுதினாரா எழுத வைக்கப்பட்டாரான்னு ஒரு கேள்வி வச்சா? இல்லை, எழுதினாரா எழுதி வைக்கப்பட்டாரான்னா அவர் மோடி அவர்களை போய் பார்த்ததை வைத்து நீங்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறீர்கள், அப்படிதானே? இல்லை அந்த சந்தேகம் வரும் இல்லையான்னு கேட்குறேன். இயல்பா அப்படி வரும் இல்லையான்னு கேட்குறேன். அந்த கௌதமி அவர்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? சரி, ஓகே. வீரமணி அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு. தந்தை பெரியாரிடம் நேரடியாக பயிற்சி பெற்றவர். கௌதமியோட நடவடிக்கையை முழுமையாக கண்டிக்கத்தக்கது. சார் அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது அந்த மாதிரியான வரக்கூடிய விமர்சனங்களை யாருமே என்கரேஜ் பண்ணல. எந்த மீடியாஸோ அல்லது எந்த அரசியல் கட்சி தலைவரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அவை மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறது யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்காது. திரு பூங்குன்றன் அவர் 3 பேருமே ஒரு குரல்ல நிற்கிறாங்க. அதுக்கான முயற்சியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கவும் முடியாது. அதுவும் அஇஅதிமுகவை அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு அஇஅதிமுகவினுடைய பிரதிநிதியும் சொல்கிறார், ராமமூர்த்தியும் சொல்கிறாரு, தராசமும் அதான் சொல்கிறாரு. எனில் உங்களுக்கு ஏன் கூடுதல் அச்சமும் பயமும்? அப்படி இருந்தால் எங்களை விட மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் யாரும் இல்லை. அதான் தோழர் ராமமூர்த்தி ஒரு செய்தியை சொன்னார். வீரமணி உதட்ட அசைச்சாரு, பின்னால் கருணாநிதி இருக்கிறாருன்னு. கருணாநிதி திமுக எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்தில் அப்படி சொல்லுகிறார்? அவருடைய ஆசையாக இருக்கலாம். வழக்கமாக அவங்க சொல்கிற பிரித்தாள் முறைன்னு சொன்ன பாருங்கள், அதில் இது ஒன்றுன்னு வச்சுங்க. ரெண்டாவது 84 வயதில் 74 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். திமுக பாஜகவை ஆதரித்த நேரத்தில் கடுமையாக எதிர்த்தது. அதேபோல் அண்ணா திமுக பாஜகவை ஆதரித்த நேரத்தில் கடுமையாக எதிர்த்தது. எங்களுடைய அளவுகோல் என்பது தெளிவாக திட்டவட்டமாக எதை ஆதரிப்பது எதை எதிர்ப்பது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதனால் யாரோ சொல்லி நாங்கள் கேட்குங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்துலையும் ராஜகுரு தான் இருந்திருக்காரு. ஆனால் யார் இன்னொருத்தவங்க சொல்லி அவங்களுடைய வார்த்தைக்காக உதட்ட அசைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு எந்த நிலைமையும் இல்லை. நாங்கள் தேர்தலில் கூட்டணி வைக்கிற கட்சியில் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கொடுங்கன்னு சொல்கிற கட்சியில் நாங்கள் எங்களுடைய சுதந்திர சிந்தனையின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையை பார்ப்போம். ஆகவே ராமமூர்த்தி அவர்கள் அதில் தயவு செய்து தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது என்னவென்றால், இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது இப்போ ஐயா ஷாம் சொன்னாங்க, மற்றவங்களாம் உதவி பண்ணாங்க. அண்ணா இருந்தப்போ, எம்ஜிஆர் இருந்தப்போ உதவி பண்ணாங்க, அது சரி. ஆனால் நிர்வாகத்துக்குள் மூக்கை நுழைப்பது என்பது இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இரவோடு இரவாக மருத்துவமனைக்குள்ளேயே சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட வேண்டிய அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அடுத்த நிலையில் உள்ளவங்க நிர்வாகத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இவர் தலையிட்டதற்கு பின்னால், யார் தலையிட்டதுக்கு பின்னால், ஆளுநருக்கு தலையிட்டதுக்கு பின்னால் அவங்களோட சீஃப் செக்ரட்டரியை கூட்டு பேசுனதுக்கு அப்புறம் இரவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? ரெண்டாவது, மத்திய அமைச்சராக வந்தவங்க மறைந்த முதலமைச்சருக்கு மரியாதை செய்து விட்டு போகுது என்பது வேலை. 2 நாளாக டேரா போட்டுக்கிட்டு அங்கேயே அந்த வார்த்தையை நான் அது சரியான வார்த்தையா தெரியல. நீங்க ஒரு ஓகே வழக்கத்துல வார்த்தையோட மாத்திக்கிறேன். 2 நாளுக்கு அங்கேயே தங்கியிருந்து நடப்பதை எல்லாம் கவனித்து அவங்களுடைய உள் பிரச்சனைகள் எல்லாம் பேசும்போது உடன் இருந்தார் என்பதற்கான செய்திகள் ஊடகங்கள். திரு பூங்குன்றன் ஒரு கேள்வி, ஒரு வலிமையான அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களாக யாரும் பெரிய அளவில் மக்கள் சக்தியால் ஈர்க்கப்பட்ட தலைவர்களாக உருவாகாத ஒரு நிலையில், அது அந்த கட்சி வலிமையான கட்சி, அதில் மாற்று கருத்தில் அவர் சொன்ன மாதிரி அது காலம் தான் சொல்றேன். ஆனா அன்றைய இடத்தில் ஒரு தலைவியை இழந்திருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களுடைய மன உணர்வு என்ன இருக்கும் நமக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இதே கலிப்பூங்குன்றனோ அல்லது இதே மரியாதைக்குரிய திரு வீரமணி அவர்களோ மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்பட்டிருக்க வேண்டும். எதுல தலையிடலாம்? எதுல வச்சிருக்கீங்க? அவங்க கட்சி பிரச்சனை. ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவருக்கு அனுபவம் இருக்குது. அவர் ஒன்றும் விவரம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் 10 ஆண்டு பல முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அதாவதுங்க இன்னும் ஒரு பெரிய தலைவராக இருக்கின்ற பொழுது அடக்கமாக இருக்கிறது வேற.
வாய்ப்பு கொடுத்தா அவங்களோட திறமை நான் ஒரு கேள்வியோட இடைவெளி போறேன். மத்திய அமைச்சர் வெங்கைய நாயுடு கூடுதல் கவனத்தோடு இங்கே தங்கியிருந்ததையும் அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறையோடு துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டதும் மட்டுமே இதில் நிர்வாகத்தில் மூக்கை நுழைப்பது அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை வைத்தால் அது ஏற்புடைய வாதமா? அப்படி இல்லை. அந்த பிரச்சனை நடந்துகிட்ட பொழுது நடந்த செய்தியெல்லாம் நல்லா தெரியும். ஆளுநர் வந்தது, அவருடைய தலைமை செயலாளரை கூட்டு பேசினது, அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் இரவாக மருத்துவமனையில் கூடினது, இந்த பிரச்சனைலாம் இப்போ செய்தி வந்திருக்கு. இவர் தான் இன்னார் தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை எல்லாமே ஊடகங்களில் வந்த செய்திகள் தான். இதெல்லாம் வைத்தான் பேசுறோம். தலைவருடைய அறிக்கை கூட இந்த சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நீங்க எச்சரிக்கையா இருங்க, மாட்டிக்காதீங்க. ஏன்னா அவங்க அரசியல் நடத்தணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இங்க காலம் கொண்ட வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி 3 மாசத்துல மாற்றம் வரப்போகுது, ஒரு சூழ்நிலை வரப்போகுது, நாங்க ஆட்சிக்கு வரப்போறோம் என்று சொல்லுகின்றதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க. அதை எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. சரி, நம்ம அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இனி அஇஅதிமுக எதை நோக்கி நகர வேண்டும், எதை நோக்கி நகரும் என்பதை குறித்தும் கூட நாம் பேசலாம். நாம் நேற்று அதை சிறிதாக தொட்டி சென்றோம். ஆட்சிக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். கட்சிக்கு யாரை தேர்ந்தெடுக்க முடியும், அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவாக இருக்கின்றன என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு கோவை செல்வராஜ் அவர்களோடு தொடரலாம். இணைந்திருக்கு. மீண்டும் வரவிருக்கிறேன். இது கேள்வி நேரம். அந்நிய சக்திகள் ஆரிய சக்திகளிடம் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் என்ற தலைப்பில் திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் அஇஅதிமுக தொண்டர்களுக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் கோவை செல்வராஜ் அவரிடம் தான். இதில் இனி என்னவாக நீங்கள் முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன? எதை நோக்கி அஇஅதிமுக நகரும் அல்லது நகர வேண்டும்? அதிமுகவை பொறுத்தவரை அம்மா அவர்கள் காட்டிய வழியில் சீராக செயல்படும். ஆட்சியை பொறுத்தவரை இப்பொழுது 31 அமைச்சர்களும் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். நாளை அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. முறையாக அம்மா காட்டிய வழியில் தமிழகத்தினுடைய உரிமைகளை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் மத்திய அரசு கொடுக்காவிட்டாலும் போராடி பெறுவோம், சட்ட ரீதியாக பெறுவோம். அம்மா அவர்கள் காவிரி நீர் பிரச்சனையில் அந்த சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் போராடியதன் காரணமாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் அந்த ஒரு நிமிடத்திற்கு நொடி 2000 கன அடி தண்ணீர் விட வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். அதோடு காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். மத்திய அரசும் கர்நாடக அரசும் சுப்ரீம் கோர்ட்டு இந்த தலையிடக்கூடாது என்று சொன்னதை அது ரத்து செய்து அவர்கள் வாதத்தை ஏற்றுக்கொண்டு இனிமேல் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை நடத்தும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த நீரை பயன்படுத்திய நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அந்த டெல்டா பகுதி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் மறைந்த எங்களுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்தான். அந்த நலனை தமிழக மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் இப்பொழுதுள்ள அரசும் தொடர்ந்து அதற்காக போராடி பெற்றுக் கொடுக்கும். இதில் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்த, இன்னும் சொல்லப்போனால் பிரைம் மினிஸ்டருக்கு மரியாதைக்குரியவராக, பிரைம் மினிஸ்டருடைய அன்பை பெற்றவராக இருக்கக்கூடிய இருந்த இடத்தில் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் இருந்த சிக்கல்களை நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அமைக்கப்படவில்லை. மத்திய அரசு அதற்கு வழக்கையும் வேறு சில விஷயங்களையும் காரணம் காட்டினார்கள். அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தால் நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு நிலைமையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அஇஅதிமுக அமைச்சரவையால் இந்த விஷயத்தை எவ்வளவு எளிதாக பெற்று சொல்ல வரோம். அதாவது சுப்ரீம் கோர்ட்டு இதில் தலையிடக்கூடாது, மத்திய அரசு தான் இதை கொண்டு வரும், நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி மத்திய அரசு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் தான் இந்த கேஸை நடத்துவோம், மத்திய அரசு சொல்கிறது கர்நாடகா சொல்கிறதையும் அதை ஏற்றுக்கலவங்க. அதனால் இந்த வழக்கு நிச்சயம் சுப்ரீம் கோர்ட்டில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அமைக்கிறதுக்காக சட்டப்படியான நடவடிக்கைகள் சுப்ரீம் கோர்ட்டு எடுக்கும். தமிழக அரசுக்கு அது சாதகமாக வரும். தமிழக அரசினுடைய இப்பொழுது இருக்கிற அரசு நிச்சயம் அதை பெறுவதற்கு அம்மா காட்டிய வழியில் கடுமையாக போராடி பெறும். அதாவது நட்பு என்பது வேறு, அரசு நடத்துவது என்பது வேறு. அரசுக்கு யார் இடையூறு செய்தாலும் அதை தகர்த்தெறிந்து விட்டு தமிழக மக்களுடைய உரிமையை காப்பதற்கு இந்த அரசு நிச்சயம் பாடுபடும். சரி, ஐடியாலஜிக்கல் வைஸ் நாங்கள் 2 பேரும் க்ளோஸ்னு சொல்லி இதை பற்றி அவர் பேசினார். நான் அடுத்த சுற்றில் அதுக்கு வரேன். திரு ராமூர்த்தி, இதில் விடுதலையில் கூடுதலாக இன்னொரு விஷயம் கூட சொல்லப்பட்டிருந்த அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி சடங்குகளுக்கான ஆயத்தங்களை செய்த அரசினுடைய மூத்த செயலாளர் மெரினா கடற்கரையில் ஜெயலலிதாவின் உடல் எரியூட்டப்பட போவதில்லை என்பது குறித்து கூறுகின்ற பொழுது அவரை நாங்கள் அவருடைய சமூகம் சார்ந்து
ஐயங்கார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாக மட்டுமே நாங்கள் கருதவில்லை. அவர் சாதி மத அடையாளங்களை கடந்தவர். திராவிட இயக்கத் தலைவர்கள் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோர் அடக்கம்தான் செய்யப்பட்டார்கள். திராவிட இயக்கத் தலைவர்கள் இறப்புக்கு பிறகு அவர்களின் உடல் எரியூட்டப்படவில்லை. ஆகவே சந்தனப்பேழையில் ரோஜா நீர் தெளித்து அடக்கம் செய்ய முடிவெடுத்துள்ளோம் என்று சொல்லுகின்ற பொழுது முழுமையாக அவர் ஒரு திராவிட இயக்கத் தலைவராகவே பார்க்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து. அது அந்த தொண்டர்களாலும் அவ்வாறு தான் பார்க்கப்பட்டிருக்கிறார். சாதி மதங்களை கடந்தவராகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறார். அவருமே அவ்வாறு தான் இருந்திருக்கிறார். இந்த இடத்துல ஐடியாலஜிக்கல் வைஸ் பாஜகவும் அஇஅதிமுகவும் நெருக்கமானவை அப்படிங்கிற வாதம் அவருடைய இந்த இறுதிச்சடங்கு வரைக்கிலான அவருடைய நிகழ்வுகளில் எல்லாம் இறுதிச்சடங்குல கூட அந்த இறுதிச்சடங்குங்கிற ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாஜகவுடைய அந்த வாதம் முற்றிலும் முரணான வாதமாக இருக்குல்ல. இல்லை, அவர் அவர் எப்படி எப்படி சொல்லிடுவார் என்ற முதல்ல வந்து உங்களுடைய வாதமே தவறு. ஏனென்றால் வெங்கைய நாயுடு சொன்னதில் எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. காரணம் 2 விஷயம் என்னால் சொல்ல முடியும். பாபரி, அதாவது அந்த கரசேவையை முழுமையாக ஆதரித்த ஒரு முதல்வர், அப்போ அவர் முதல்வராக இருக்கின்றார். கரசேவை முழுமையாக ஆதரித்த தப்பா சொல்றாரு. கரசேவை முழுமையாக தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆதரிக்கவில்லை. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ராமர் கோவிலை வந்து இந்தியாவில் கட்டாம வேற எங்க போய் கட்டுறதுன்னு கேட்டாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாமம் அப்படின்னு 91-96 தன்னை பற்றி ஜெயலலிதா அவர்களே சொன்னது வந்து சட்டமன்ற நியாயப்படுத்தி ஒரு நாளும் பேசல. அவர் முடிச்சுட்டு சொல்லுங்க, கண்டினியூ. இல்லை, அது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். சரி. ஆனால் நிச்சயமாக அயோத்தியில் அதே இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தவர். இல்லை, எனக்கு தெரிஞ்சும் கூட அவரே அதை மறுத்துக்கிறார். ஏன்னா திராவிடர் கழக தலைவர் திமுக தலைவர், ஏன்னா நேற்று அதான் சப்ஜெக்ட் ஆச்சு. திமுக தலைவர் கருணாநிதி இது குறித்த விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது நான் ராமருக்கு இந்தியாவில் கோயில் கட்டாமல் எங்கு கோயில் கட்டுவது என்று தான் சொன்னேனே தவிர பாபர் மசூதி எடுத்து விட்டு அங்குதான் கட்ட வேண்டும் சொல்லவில்லை என்று அவர் மறுப்பு தெரிவித்துக்கிறார். சோ அதனால அந்த விவாதம் எதனால வந்து இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, அதான் இல்ல, நீங்க அவர் விளக்கத்தை விட்டுருங்க. அவருக்கு முன்னாடி அந்த விளக்கம் சொல்வதற்கு முன்னாடி அதற்கான காரணம் சட்டசபை, ஏன்னா இது அவர் சொன்னது வந்து சட்டசபையெல்லாம் சொன்னார், வெளியே சொல்லலை. எஸ், சட்டசபையில் அவர் சொல்லும்போது வந்து அதை பற்றின விவாதம் வந்தது. இது வந்து நடந்த வருடம் வந்து 92 நினைக்கிறேன், 92 அல்லது 93 இருக்கும். என்னுடைய கேள்வி ஏன் நான் திருப்பி கேட்கிறேன்னா, நெருக்கமாக இருக்கிறோம்ங்கிற அப்படிங்கிற வாதம் அவருடைய இறுதிச்சடங்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கா கூட அடிபட்டு போதே. அவர் ஒரு திராவிட இயக்க தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, மீண்டும் நினைவூட்ட விரும்புகின்றேன். நீங்க எதை திராவிட இயக்கம் சொல்றீங்களோ அது எல்லாமே ஹிந்துத்துவத்துக்குள்ள தான் இருக்கின்றதா என்னோட கேள்வியே. என்றால் இன்றைக்கு வந்து மு.க. ஸ்டாலினோ இல்லது கருணாநிதியை தவிர்த்து மற்ற அனைத்து திமுக தலைவரும் எல்லாருமே கோயிலுக்கு போகாதவர்களை நம்பிக்கை எங்களுக்கு இல்லைன்னு யாருமே சொல்லல. அதிமுகவில் வந்து எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பித்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வரைக்கும் அனைவருமே வந்து திராவிட இயக்கம் வந்து கடவுள் மறுப்பு அண்ணா காலத்துல மாறிடுச்சு. இதுல எங்க நீங்க வந்து திராவிட இயக்கம் எங்க வந்தது? இல்ல முதல்ல திராவிடங்கிற விஷயமே தவறுங்கிறதா. அப்புறம் இன்னொரு விஷயத்துல இந்துத்துவத்தின் ஒரு பகுதி தாங்கிறீங்க நீங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன், மற்றொரு விஷயத்தை. ஏன்னா அவர் வந்து ஆளுநரை பற்றி ஒரு விஷயம் சொன்னாரு, வித்யாசாகர் ராவ் அவரை பத்தி. அதாவது ஒரு விஷயம் தெரிந்து வேண்டுமென்றே மறைப்பது என்பது வேறு. அதாவது இவங்க வந்து திரு வீரமணி அவர்களுக்கு விஷயம் தெரியாமல் இல்லை, ஆனால் அவர் வேண்டுமென்றே மறைக்கின்றார். திரு பூங்குன்றனும் அதே காரணத்துக்கு அவர் சப்போர்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 82 நான் சொல்லி முடிச்சிடறேன். 82 வந்து 82 அல்லது 83 என்டிஆரை பதவி இறக்கம் செய்து கொல்லைப்புற வழியாக இதே காங்கிரஸ் கட்சி, இதே திமுகவினுடைய கூட்டணி, இப்போது திமுக கூட்டணி காட்சி காங்கிரஸ் கட்சி பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சாங்க. அப்போ என்டிஆருக்காக போராடிய ஒரு பிரதான எதிர்கட்சியாக அங்கே செயல்பட்டது வந்து பாரதிய ஜனதா கட்சி. அந்த சமயத்தில் 6 எம்எல்ஏக்கள் ஒருத்தர் இதே வித்யாசாகர் ராவ். டைகர் நரேந்திரா இருந்தார், இந்திரசேனா ரெட்டின்னு இருந்தார். டைகர் நரேந்திரா பின்னாடி வந்து டிஆர்எஸ்ல போய் சேர்ந்தார். ஆனால் இதே வித்யாசாகர் கொல்லைப்புற வழியாக காங்கிரஸ் செயல்பட்டதை மிக அருகில் இருந்து பார்த்தவர். எந்தெந்த வழியில் செயல்படுவார்கள் என்பது பாஜகவிற்கு நன்றாகவே தெரியும். எந்தெந்த வழியில் அந்த ஒரு வாய்ப்பினை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தரக்கூடாதுன்ற ஒரு இதுல வந்து முடியாது. ஏன்னா இப்போ அவங்க ஆட்சியில இல்ல, அவங்க ஆட்சியில இல்ல. ஆனா நிச்சயமாக அதற்கான முனைப்புகள் திமுக இறங்கியது. அது வந்து நிச்சயமாக யாராலும் மறுக்க முடியாது. கடந்த 6 எலெக்ஷன் நடந்ததிலிருந்தே திமுக அதை திரும்ப சொல்லிட்டு வந்தாங்க, நாங்கள்லாம் ஆளுங்கட்சி அப்படிங்கிற விஷயம். அவர் இந்துத்துவம்ங்கிறதையும் திராவிடத்தையும் நீங்க பிரிச்சலாம் பார்க்க முடியாது, அதுவும் அதனுடைய ஒரு பகுதி தான். திராவிட கழக தலைவர் ஏன் சந்தேகப்பட்டார் என்பதற்கு தோழர் ராமமூர்த்தி அவருடைய கருத்தே போதுமான சாட்சின்னு நினைக்கிறேன். இரண்டாவது, கடவுள் நம்பிக்கை உள்ளதுக்கும் இந்து மதத்துக்கு சம்மந்தம் இல்லை. கடவுள் நம்பிக்கை எல்லா மதத்துலேயும் கூட இருக்குது.
அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கலாம் இந்து மதம்னு சொல்ல முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்து மதத்தில் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா சட்டப்படி நாத்திகர்கள் கூட இந்து மதம் தான் அரசு சட்டத்தில் சொல்லுது. அதனால போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்து மதத்தை இந்து மதத்தை பொறுத்தில் நாத்திகம் என்பது கடவுள் மறுப்பு அல்ல, வேத மறுப்பு தான். அது நீங்கள் சரியாக தெரிஞ்சுங்க. அதை சங்கராச்சாரிய தெய்வத்தின் குரல் சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்துக்கு போனால் எங்கே போயிட்டுருக்கோம். ரெண்டாவது வந்து அவர் வந்து போட்டு திராவிட கழகத்தினுடைய கொள்கையோ தந்தை பெரியாருடைய கொள்கையோ தெளிவாக இருக்குது. அண்ணா அவர்கள் ஆரியமாயில் என்னென்னலாம் இந்துவை பற்றி என்ன இருக்கிறாருன்னு. இந்து நாங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னால், இந்துன்னு சொன்னால் 4 வருணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் பிராமண நெத்தியில் பிறந்தான், தோளில் சத்திரியம் பிறந்தான், இல்லை காலில் சூத்திரம் பிறந்தான். சூத்திரம் என்றால் யாருன்னா வேசி மகனுங்கெல்லாம் இருக்குது. அப்போ அங்கேயே போய்விடும். அதனால் நாங்கள் ஏன் இந்து மதம் எந்த மதத்தையும் இருக்கு நான் சொல்கிறேன் இருக்கு. மனு தர்மத்தில் இருக்கிறது. 8வது அத்தியாயம் ரிக் யஜூர் சாம அதரனா 4 வேதத்துல இருக்கு. 4 வேதத்துல எந்த வேதத்துல இருக்கு சங்கராச்சாரிய சொல்றாரு. இல்ல நீங்க வந்து நீங்க நிச்சயமா வந்து போய் சொல்றீங்க. சரஸ்வதி எந்த வேதத்தில் என்ன சொல்றாருன்னா, கடவுள் மறுப்பாளர்கள் கூட இந்து மதத்தில் இருக்கலாம், ஆனால் வேத மறுப்பாளர் தான் நாத்திகர் என்று பிராமண சத்திரியன் சொல்லி ஒரு புது வியாக்கியானம் கொடுத்தாரு. இது என்ன நான் சவால் சொல்ல முடியும். இந்த கூட்டத்துல ஒரு சவால் விடுகிறேன். நிச்சயமா நான் சவால் விடுகிறேன். ஏதாவது ஒரு வேதத்துல இருக்கு நீங்க காமிங்க, அதுக்கு அப்புறம் அத பத்தி பேசுவோம். மனுதர்மத்தில் இல்ல நான் சொல்றேன். நீங்க வேத மறுப்புன்னு சொன்னீங்க, எந்த வேதத்துலயும் இல்ல நான் சொல்லுவேன். நான் சொல்றேன் ஒன் பை ஒன் அத்தாரிட்டி நான் பேசல. வேதத்துல எந்த வேதத்துல இருக்கு நீங்க நிரூபிக்கணும். சொல்றது இருக்கு. மன்னிப்பு கேட்கணும். விஷயத்துக்கு வாங்க கேக்குறீங்களா? நான் ஏன் குறிக்கிடாம இருந்தேன்னா, அவர் சொன்னது நீங்கள் கடுமையாக முரண்படுவீர்கள் அப்படிங்கிறதால நான் குறிக்கல. உங்களுக்கு முரண்படுவதற்கான உரிமை வழங்குறதுக்காக நான் குறிக்கிடாம இருந்தேன். நம்ம விஷயத்துக்குள்ள என்னுடைய கேள்வி இன்றைய மையப்பொருள் அதுவும் அல்ல. அது ஒரு நீண்ட கால விவாதம் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைய மையப்பொருள் அதுவும் அல்ல, மிகப்பெரிய விவாதம். நம்ம அதுக்குள்ள நகர வேண்டாம். என்னுடைய கேள்வி என்பது இப்படி எடுத்துக்கலாமா? திராவிட கழகத்துடைய பார்வை என்பது திரு கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்று வைத்தால் திரு கருணாநிதி அவர்களை ஆதரிப்பது, செல்வி ஜெயலலிதா அவர்களை விட கருணாநிதி அவர்கள் தான் திராவிட இயக்கத்தினுடைய இது அப்படிங்கிற ஒரு பார்வை. அல்லது அதிமுக திமுக எடுத்தால் நாங்கள் திமுக ஆதரிப்போம். ஆனால் அதிமுக பாஜக அல்லது அதிமுக வேற ஏதோ கட்சின்னு எடுத்தால் நாங்கள் அதிமுக ஆதரிப்போம். அப்படிதானா? இந்த அறிக்கை அதுதான் உணர்த்துதா? உண்மை அளவு சந்தேகம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஐடியாலஜிக்கலே 2 வித்தியாசம் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி பிஜேபிங்கிறது முழுமையாக அதிமுக நீங்கள் ஒரு திராவிட கட்சியாக பார்க்கல. இல்லை அதாவது நாங்கள் எது எங்களுடைய முழு 100க்கு 100 கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாருமே கிடையாது. இருப்பதை மார்க் போட்டு பார்க்குறோம், எது பெட்டர்னு பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம். 100க்கு 100 ஆதரிக்கிறதுன்னு சொன்னால் எந்த கட்சியும் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. இன்னொன்று பெரிய இப்போ கவலை என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய இந்த விஷயத்தில், ஜெயலலிதா அவர்கள் நல்ல உடல்நிலையில் இருந்த நேரத்தில் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்த பல திட்டங்கள், குறிப்பாக உதவி திட்டம், அதை ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஃபீஸ் கோயில் என்ன சொன்னார்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகள் கூட இதை ஆதரிக்குது, ஆனால் அண்ணா திமுக ஆட்சி ஆதரிக்கலை. ஒரு கால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் அவர்கள் ஆதரிப்பார்களோ என்று கூட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே நிலை மாறி அம்மையார் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் தங்கமணி அவர்கள் மின்துறை அமைச்சர் போய் சந்திச்சு அது ஒப்புதல் பெற்று வந்திருக்கிறாரு. இது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இருங்க நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நீ பேசுங்க ஐயா. இருக்கு தேதி கூட சொல்லணும், எந்த தேதியில போய் அவர் வந்து 21/10 நடந்துட்டு இருக்கும்போது டெல்லிக்கு போனாரு, அமைச்சர் சந்திச்சிட்டு வந்தாரு. அது கலந்துரையாடல் பண்ணாரு. ஏத்துட்டோம்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு ஊடகங்களில் வந்த செய்திகளும் உதய திட்டத்தில் தமிழகம் இணைந்தது அப்படிங்கறத எல்லா ஊடகங்களிலும் வந்த செய்திகள் வந்து, அதாவது நான் சொல்லுங்க 21/10/2016 அன்று அமைச்சர் போய் அது ஒப்புதல் கொடுத்து வந்திருக்கிறாரு. அதே இன்னொன்று வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். முதலமைச்சர் டெல்லிக்கு போனப்பையும் கடுமையாக எடுத்திருக்கிறாங்க. பிரதமர் முதலமைச்சர் வீட்டுக்கு வந்தப்பையும் கடுமையாக எடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. 3வதாக நீட் 2006 முதலமைச்சராக இருந்தபோது இந்த நுழைவுத் தேர்வை எதிர்த்து சட்டம் கொண்டு வந்தவங்க கடுமையாக இன்றைக்கு வரைக்கும் அந்த நுழைவுத் தேர்வை நீட்டை எதிர்த்துட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு கூட பார்த்தீங்கன்னா நீட்டில் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. இந்தியா மட்டும் எல்லா மாநிலங்களிலும் நீட் நடந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த நீட்டு முடியாதுன்னு அவங்க தைரியமாக இருந்தாங்க, நடக்கலை.
ஆனால் இப்பொழுது கல்வி அமைச்சர் போய் அந்த நீட்டுக்கு ஒப்புதல் பண்ணிட்டு நாங்கள் பயிற்சி வகுப்பு நடத்த போகிறோம்னு சொல்லிட்டாரு. அப்படி இதெல்லாம் சொல்லுங்களேன், இதெல்லாம் அதே மாதிரி ஜிஎஸ்டி திட்டத்தில் கூட வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் அவர்கள் நல்ல உடல்நிலையில் இருந்த பொழுது தெளிவாக இருந்த பல்வேறு உரிமை பிரச்சனைகள் இன்றைக்கு அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது அவருடைய பட்டியல கூடுதலா இன்றைய மாலை வந்த செய்தியும் சொல்லிடுறேன். நீங்க அதே மதுரவாயில் திட்டத்தை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதுவும் அதனால எங்களுக்கு பொண்டாவசம் சொல்லிக்கிறார். இந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் இந்த ஐயப்படை வைக்கிறோங்கிறார். உங்களுடைய மறுப்பு இல்ல மதுரவாயில் மேம்பாலம் வராதனால அது வந்து ஆரியை படையெடுப்பு அதுக்கு இருக்கேன் சம்பந்தமே இல்லையே. அதுக்கு சம்பந்தமே இல்லையே. மேம்பாலம் வந்து அது ஆரியை பாருங்க மேம்பாலத்துல அவர் சொன்ன உதயில இருந்து அவர் உதய் நீட் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லணும். எதிர் பேசுவீங்களா? மதுரவாயில் மேம்பாலம் உதய் நீட் இல்ல நம்ம சரியா ஒரு ஆரோக்கியமா போகணும். மதுரவாயில் திட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில அதில் ஆல்டர்னேட்டிவ் சில மாற்றங்கள் செய்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இவங்களும் கலந்து பேசி செய்யலாம். அது வந்து செய்யலாமாங்கிறது தான் கேட்டிருக்க ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. சொல்லப்போனா பொன் ராதாகிருஷ்ணன் மதுரவாயில் திட்டத்துக்கு மத்திய தமிழக அரசு ஒப்புதல் அளிக்கல, கடிதம் அனுப்பியிருக்காங்க. இதை வச்சு செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. சில சஜஷன்ஸ் தந்திருக்காங்க. அந்த நீட்ல வந்து பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு வந்து அதை ஏத்துக்கவே இல்லை. புரட்சித் தலைவர் அம்மாவை எதிர்த்தாங்க. இப்போ சொல்றோம் எங்க அமைச்சர் போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. சொல்லல இல்ல சார், அதெல்லாம் ஏத்துக்கவே அரசாங்கம் சிறப்பு வகுப்பை நடத்துறோம். அது மாதிரி நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்டர் அதுல தமிழக சொல்றோம் அத கடுமையா எதிர்க்கும். மாணவர்களை பாதிக்கின்ற அந்த நேரடியாக இந்த மாதிரி வந்து தேர்வு வைக்கிறது வேண்டாம்னு சொல்லி அதனால வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜிஎஸ்டிலையும் நாங்க ஒன்னும் ஏத்துக்கல. இன்னொரு அமைச்சர்கள் போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க, பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. அந்த மீட்டிங் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை ஏத்துட்டு தான் இந்த இடத்துல மட்டும் ஒரு சிறிய செய்தியை கொடுத்தாங்க. கடுமையான ஆட்சேபனை தமிழகத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. மாஃபா பாண்டியராஜன் பின்னாடி இன்னொரு 6 அமைச்சர்கள், இன்னொரு 6 மாநில அமைச்சர்கள் இருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி விஷயத்துல மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடு தான் இன்னுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், நேற்று பேசிய திரு வெங்கைய நாயுடு அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்ன வார்த்தை, அவருடைய வார்த்தை இது, ஐடியாலஜிக்கலாக நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதனால்தான் ஜிஎஸ்டி விஷயத்தில் கூட அவர்கள் எங்களுக்கு எதிராக வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்து மறைமுகமாக எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படிங்கிறது மரியாதைக்குரிய வெங்கைய நாயுடு அவர்களுடைய வாதம். ஜிஎஸ்டி காங்கிரஸே வந்து ஆதரவு தெரிவிச்சு மாற்று கருத்து இல்ல, காங்கிரஸ் தொடக்கத்துல இருந்து ஆதரிக்கிறாங்க. வெங்கைய நாயுடு அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையா முதலமைச்சரோடு நட்போடு இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர் பேசுறாரு ஒழிய, அவர் இன்னைக்கும் சொல்லியிருக்காரு என்னுடைய வார்த்தைகள் வந்து நட்பு ரீதியா தான் சொல்றேன் ஒழிய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் பேசவில்லை. இப்பொழுது அதனால அவர் வந்து கருத்து தான் சொல்லியிருக்காங்க, அவங்க கட்சியுடைய கருத்து கிடையாது. அதனால அவர் நட்பு ரீதியா அம்மாவோட நல்லா இருந்தாங்க, அம்மாவும் அவரோட நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க. அவரும் எப்ப வேணாலும் வந்து சந்திச்சுட்டு இருந்தார். ஓகே, ஜிஎஸ்டியும் வந்து ஆரியமாயான்னு அது வேற, எல்லாருமே ரைட்டர், எல்லாருமே பப்ளிஷர், எல்லாருமே பிராட்காஸ்டர். சுப்பிரமணிய சாமி கவர்னர் ஆக போறாருன்னு கூட வாட்ஸ்அப்ல செய்தி வருது. நம்ம அதை தடுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நம்ம அதனாலதான் அந்த மாதிரியான செய்திகளை எதையும் இந்த விவாதத்துக்குள்ள நான் கொண்டு வரவே இல்லை. நம்ம பேசுறது எல்லாமே மரியாதைக்குரிய அமைச்சர்கள், மாநிலங்களுடைய முதலமைச்சர், ஒரு திராவிட கழகத்துடைய ஆசிரியர், இந்த மாதிரியான ஆளுமைகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை வச்சு தான், ஆகச்சிறந்த ஆளுமைகளை வச்சு தான் விவாதிக்கிறோம். நம்ம வாட்ஸ்அப்ல வர செய்தி பத்தி நம்ம விவாதிக்கவும் இல்லை. வந்து அவர் வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்கன்னு நல்லதுதான் சொல்லியிருக்கிறார். ஜாதி ரீதியா பிளவுபற்ற வேண்டாம். இன்னைக்கு ஹிந்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியிலும் எவ்வளவு எம்எல்ஏ, அதுக்கு எவ்வளவு மந்திரி, பிரதிநிதித்துவம் இதுக்கு கம்மியா இருக்கு, அப்படி எல்லாம் செய்தி போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நான் வரேன். நீங்க ரொம்ப கவனமா ஒரு நிமிஷம், நான் சொல்றது தமிழ்நாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலான இந்தந்த பகுதிகளில் இந்தந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் பிரதிநிதிகளாக இருப்பார்கள், அவங்க அதிகமாக இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையிலான விமர்சனம் அல்ல அது. தமிழ்நாட்டில் எண்ணிக்கையில் மிக மிக விழுக்காட்டில் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அவர்களின் மீதான விமர்சனம். நீங்க சொல்ற ஹிந்துல வந்திருக்க விமர்சனம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை பற்றிய கணக்கெடுப்பு. ஆனால் திராவிட கழகம் அவங்கள விட்டுட்டாங்க, அவங்களை நோக்கி அந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது ஆரிய சக்தியிடம் எச்சரியா இருப்பீங்கன்னு சொன்னா ஹிந்துல அந்த மாதிரியான சக்திகளை பத்தி எங்க போட்டிருந்தாங்க? ஆரிய சக்திங்கிறது அது வந்து ஒரு திராவிட பாகுபாடு. நீங்க இங்க இருக்கக்கூடிய சாதிகளை பற்றி பேசல அப்படிங்கறது அவருடைய வாதம். இல்ல, ஒரு ஊடகங்கள் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் வந்து
குழப்பம் செய்ய பார்க்கிறது. சரி. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஊடகங்களுடைய குழப்பத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம். இந்த ஊடகங்களை பற்றி நியூஸ் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் அப்பாற்பட்டது. அம்மா வந்து இருக்கும்போது எந்த மதம் எந்த ஜாதிக்கும் இல்லாம பொதுவாகவே செயல்பட்டாங்க. அந்த அடிப்படையில் இன்னும் நாங்கள் செயல்படுவோம். அந்த பிரித்து காட்டுறதெல்லாம் வந்து எதுக்காகனா அப்படி ஏதாவது சொல்லி அதிகமாக இருக்கிற எம்எல்ஏகளை குழப்பம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதற்கு இந்த கட்சியில் யாராலும் முடியாது. எல்லா எம்எல்ஏக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. எல்லா கட்சியில் அத்தனை பேர் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களை எந்த சக்தியும் அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. அதை பற்றி யாராவது சிந்திப்பார்கள் என்றால் அவர்கள் தான் தோல்வி அடைவார்கள் ஒழிய எங்களுக்கு என்றைக்கும் தோல்வியே கிடையாது. செங்கோட்டையன் அதனால தான் இன்னைக்கு அறிக்கையை விடுறாரு. நீங்க இன்னொன்று முக்கியமா அந்த நீட்டை பத்தி சொல்லும்போது ரெண்டு பேரும் சொன்னீங்க உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னு. நீங்க நினைச்சு பாருங்க. இல்ல அதே வந்து உங்களுக்கு மண்டல் குழு பரிந்துரை அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னிச்சு 50% மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் தான் சொன்னிச்சு. அப்போ தான் திராவிட தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அதுக்கு 31C அடிப்படையில் ஒரு டிராஃப்டை தயார் பண்ணி கொடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 76வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு 9வது அட்டவணையில் பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் சொன்னதுனால ஏற்றுக்கிற அவசியம் இல்லை. அதற்கு மாற்று திட்டங்களும் இருக்கு. அதுதான் நம்முடைய கருத்து. அதற்கு அதே மாதிரி இதுலேயும் அனுபவம் இருக்கு என்பதை நம்முடைய கருத்து. சமூக நீதிகாத்த வீராங்கனை கொடுத்தது அந்த 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு தான். அதனால உச்சநீதிமன்றம் சொல்றதுனால அப்படியே திமுக பக்கம் போயிட்டான். பிஜேபி சேர்ந்துட்டீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? யார் யாரு 99ல வந்து திமுகவும் பிஜேபி கூட்டணி தானே. அது ஏத்தோம். ரெண்டு பேரும் அவ்வளவுதான். அது ஏத்தோம். நம்ம ரெண்டு பேருமே பிஜேபி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சில நூறுகள்ல பார்லிமெண்ட் தேர்தல் நம்ம நிறைவு கருத்து இல்ல. நான் நிறைவு கருத்து ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தராக நிறைவு கருத்து. திரு செல்வராஜ் நிறைவு கருத்து. இந்த வாதத்தினுடைய எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, எங்களுடைய கட்சிக்கு பொதுச் செயலாளர் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டு தேர்ந்தெடுத்து இந்த இயக்கத்தை வலிமையுள்ள இயக்கமாக தொடர்ந்து நடத்துவோம். வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவோம். நிறைவு கருத்து இல்ல, நான் முதல்ல சொன்னதுதான் திமுகவோட ஏமாற்ற குரல். அதனால இது வந்து பெரிதுபடுத்த வேண்டாம். உங்களுடைய நிறைவு கருத்து. வைரமுத்து வரிகள்ல வந்து சந்தியாவின் மகள் வந்து இந்தியாவின் மகள் ஆன கதை இது. ஆக இன்றைக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த தலைவர்கள் ஒருவராக அவர் மாறிவிட்டார். கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டஸ் உள்ள தலைவர்கள் வந்து இனி வர முடியாது. தமிழ்நாட்டில் வர்றது கஷ்டம். ஏற்கனவே இருப்பார்கள், இனிமேல் புதிதாக வர முடியாது. இந்த காலகட்டத்தில் வந்து அதிமுக வந்து ஒரு மிக மிக ஒற்றுமையாக செயல்படும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர்களுக்குள்ள பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தே ஆகணும். ஏன்னா டிசம்பருக்குள்ள தேர்ந்தெடுத்து தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பணும். அதுல எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. எந்த ஒரு தவறும் ஏற்படும். திராவிட இயக்க நூற்றாண்டு. அதனால இது திராவிட இயக்கங்கிற பேர் இருக்கிறதுனால அந்த தத்துவத்திற்கு பழுது இல்லாமல் மாநில உரிமையை ஜெயலலிதா அவர்கள் எப்படி காப்பாற்றினார்களோ அந்த நிலை தொடர வேண்டும். வேறு சதிகளுக்கு இவர்கள் ஆளாயிடக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்றி. நால்வருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த அளவிலே நான் நிறைய சொல்லலாம். அஇஅதிமுக என்பது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு வாக்கு வங்கியில் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்திய நாடாளுமன்றத்தின் 3வது ஆகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு அந்த கட்சியை உயர்த்திய பெருமையும் செல்வி ஜெயலலிதா அவர்களே சாரும். அவர் இல்லாத இந்த தருணத்தில் ஒற்றுமையாக நாங்கள் செயல்படுவோம், நிச்சயமாக ஒன்றுபட்டு நிற்போம் தமிழக மக்களின் நலனுக்காக என்று கோவை செல்வராஜ் சொல்லியிருக்கிறார். அதுவே நடைபெறட்டும். தமிழக மக்களின் நலன் காக்கப்படட்டும். அந்த விதத்தில் தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளும் நீடிக்கட்டும் என்று வாழ்த்தி நாமும் விடைபெறுவோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.